வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாந்தாஸ் கேக்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு நான் 2 வகையாக செய்து காட்ட போகிறேன். அதாவது 2 மெத்தட்ஸ் அது. ஸோ ஒன்று பீட்ரூட் வச்சு செய்கிறது. கலரிங் எல்லாம் உபயோகப்படுத்துறது அவ்வளவு இஷ்டம் இல்லாமல், அப்படி இல்லைன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதாக இருந்தால் இந்த ரெட் வெல்வெட் கேக் செய்யும்போது இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த பீட்ரூட்டை நல்லா நீங்கள் வேக வைக்கணும். இது நான் தோல் சீவி ஒரு பீட்ரூட்டை 4 வெட்டியிருக்கிறேன். ஸோ இதில் 8 பீசஸ் இருக்குது. ஸோ இந்த 8 பீசஸையும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அது ப்ரெஷர் குக்கரில் வேணால் போடலாம், அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு சாஸ்பேனில் வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம். ஆனால் எங்களுக்கு இதிலேருந்து நாங்கள் எடுக்க போகிறது என்னென்னா அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அந்த பீட்ரூட் வேக வச்சு அந்த ஜூஸ் தான் நாங்கள் இந்த கேக்குக்கு உபயோகப்படுத்த போகிறோம். இது பாருங்கள், இப்படி ஒரு சாஸ்பேனில் பீட்ரூட் பீசஸ் எல்லாம் அப்படி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இது இப்போ நான் கொதிக்க வைக்க போகிறேன். பீட்ரூட் நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வற்ற விடணும். அப்போ தான் அந்த கன்சன்ட்ரேட்டட் ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும், கலரும் கிடைக்கும். இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் கிட்டத்தட்ட அந்த அளவு தான் இது இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோன்றதை நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த வேக வச்ச பீட்ரூட் இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் சாந்தாஸ் டேபிளுக்கு தான் போகணும். இந்த பீட்ரூட்லேருந்து நான் உங்களுக்கு அருமையான ஒரு சலட்னா செய்து காட்டுவேன். கூடிய சீக்கிரம் அந்த ரெசிபி சாந்தாஸ் டேபிளில் வரும். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நாங்கள் கேக்கில் இதை சேர்க்க போகிறோம். 2 விதமாக ரெட் வெல்வெட் கேக் செய்யலான்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த 2 மெத்தட்ஸையும் ஒரே செய்முறையில் எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் நாங்கள் இதில் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். 750 கிராம்ஸ் மைதா, அதாவது பிளேன் ஃப்ளார் 750 கிராம் எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். 650 கிராம் கேஸ்டர் சுகர், 650 கிராம் கேஸ்டர் சுகர் எடுத்திருக்கேன். பட்டர் 250 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ், உப்பு 2 டீஸ்பூன், இது சோடா பை கார்பனேட் 2 டீஸ்பூன், இது வினிகர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ். இங்கே கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் பாருங்கள், இது 4 டேபிள் ஸ்பூன்ஸ். பீட்ரூட் ஜூஸ் இருக்குது. அப்புறம் இங்கே ரெட் கலரிங்கும் வச்சுருக்கேன். இன்னும் இதுக்கு தேவைப்பட்டது வெனிலா எசன்ஸ். இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா பட்டர் மில்க், அதாவது மோர். ஸோ இது 500 மில்ஸ் எங்களுக்கு தேவை, அதாவது 1/2 லிட்டர் இந்த பட்டர் மில்க் எங்களுக்கு தேவைப்படும். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி. ஸோ இங்கே நாங்கள் மாற்றி யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பொருள் இந்த கலரிங் அல்லது பீட்ரூட் ஜூஸ். இப்போ பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் செய்து எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு அப்படி இருந்தால் இந்த மாதிரி ரெட் கலர் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். 250 கிராம்ஸ் பட்டர், 650 கிராம்ஸ் சுகர், கேஸ்டர் சுகர் ரெண்டும் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதை முதல்ல நாங்கள் பீட் பண்ணோம். ஸோ 1 by 1 முட்டை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதே போல் இந்த 4 முட்டையையும் ஒவ்வொன்றா இதில் சேர்க்கணும். ஸோ இது 4வது முட்டை நான் சேர்க்குறேன். ஓகே, இது போதும். இப்போ நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன். இங்கே நாங்கள் எடுத்தது 750 கிராம்ஸ் மைதா. அதில் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் சோடா பை கார்பனேட், 2 டீஸ்பூன்ஸ் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சலிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாவு 2 தடவை நான் சலிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் இப்படி சும்மா மிக்ஸ் பண்ணாலே போதும்.
இவ்வளோ மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸ்பெச்சுலாவை. மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வினிகர், இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வினிகர் இருக்குது, அதை வந்து நீங்கள் சேர்க்கலாம். ஸோ வெனிலா வந்து நான் எப்பயுமே சேர்க்குறப்ப கொஞ்சம் தாராளமாக சேர்த்துருவேன். ஸோ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வெனிலா. இதிலே வந்து மாவு சேர்க்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எடுத்து வச்சுருக்கிற பட்டர் மில்க் மோர். ஸோ 500 ml வந்து ரெசிப்பியில் இருக்குது. ஆனால் ரெசிப்பியில் இருக்குன்றதுக்காக நீங்கள் ஒரே அடியாக 500 ml இதில் ஊற்றிடக்கூடாது. இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ எவ்வளவு மோர் இதுக்கு தேவைப்படுமோ அந்த அளவு தான் நீங்கள் சேர்க்கணும். அளவுக்கு மிச்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும், கேக் வெட்டவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மோர் சேர்க்குறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் இதில் இந்த கடைசி லாட் மாவு நான் சேர்க்க போகிறேன். ஸோ இது 500 ml மோர், அதாவது பட்டர் மில்க் இதில் இப்போ நாங்கள் சேர்த்துட்ருக்குறோம். எவ்வளவு தேவையோ அவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். கேக்குடைய ஹீரோ இதுதான் முக்கியமான இன்க்ரீடியண்ட், பீட்ரூட் ஜூஸ். ஸோ இதில் பீட்ரூட் ஜூஸ் வந்து 50 ml இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது கலர். ஸோ யூஸ்வலாக ரெட் வெல்வெட் கேக்குன்னு சொன்னால் அவங்க வந்து இப்படி இதை போல் கலரிங்கை தான் சேருங்கன்னு சொல்லி ரெசிபீஸில் சொல்லியிருப்பாங்க. அதுவும் 100 ml சேர்க்க சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் ஓன்லி 50 ml. நானே கூட கலரிங் சேர்க்குறதா இருந்தால் நான் 100 ml நான் சேர்க்க மாட்டேன். நான் 50 ml தான் அதில் சேர்ப்பேன். ஸோ ஏன்னா கலரில் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. பட் பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் உபயோகப்படுத்துகிறப்ப அது வந்து எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, இப்போ பீட்டரால் கொஞ்சம் பீட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணால் தாராளமாக போதும். இதுதான் டெக்ஸ்சர், த கரெக்ட் டெக்ஸ்சர். இதில் வந்து இனி நீங்கள் பட்டர் மில்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இதில் ஒரு கொஞ்சம் தான் இருக்கணும், பட் அதை நீங்கள் விட்டுறலாம். ஸோ இதை வந்து இப்போ கேக் டின்னை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பேக் பண்ண வேண்டியது தான். இது அநேகமாக ஒரு 45 minutes to 1 hour பேக் ஆகும். இது வந்து ஒரு 12 inch ரவுண்ட் ட்ரே. இது ஒரு கேக் நான் செய்திருக்கிறேன். இதை போல் இன்னொரு கேக் நான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணி தான் அந்த கேக் நான் செய்ய போகிறேன். ஓவன் 180 degrees சென்டிகிரேடில் நான் சூடாக்கி இருக்கிறேன். இது வந்து ஏற்கனவே நான் சொன்னேன் 45 minutes to 1 hour பேக் ஆகும். ஸோ நீங்கள் 45 minutesல கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரெட் வெல்வெட் கேக் ரெண்டுமே பண்ணியாச்சு. இது வந்து கலரிங் போட்டது, இது வந்து பீட்ரூட் ஜூஸ் போட்டது. இந்த கலரில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குமே ஒழிய டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்போ நான் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறேன். சாண்ட்விச் பண்ணி க்ரம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், ரெட் வெல்வெட் கேக்குன்னு படியாக டெரிகாட்டா கலரில் வந்து நான் ஒரு ஐசிங் ப்ரிப்பேர் பண்ணி இது ஒரு கேக்கில் வந்து முதல்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மற்ற கேக்கை வந்து அது மேலே வச்சு ஐசிங் போடணும். ஓகே, இப்போ பாருங்கள், கேக் சாண்ட்விச் பண்ணி க்ரம் கோட் பண்ணியிருக்கேன். எப்படி 2 கேக்ஸை வந்து நாங்கள் சாண்ட்விச் பண்ணுறதுன்றது ஒரு தனிப்பட்ட வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். தயவுசெய்து அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஷாந்தாஸ் கேக்ஸில் போய் ஹவு டு சாண்ட்விச் 2 கேக்ஸ்ன்ற ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இந்த ஹோல் மெத்தடும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஐசிங் கோட்டிங்க்கு மேலே ஒரு வெரி தின் கனாஷ் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது எதனால் தின் கோட்டிங்னா, இது ஜஸ்ட் அ ரஃப் கோட்டிங். இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் ஐசிங் வரப்போகுது.
அதாவது பிளாஸ்டிக் ஐசிங்கன்னா நாங்கள் பிளாஸ்டிக் ஐசிங் இல்லைன்னா பேட்டன் ஐஸ்ன்னு நீங்கள் சொல்லுவோம் ஆஸ்திரேலியாவில். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து பிளாஸ்டிக் ஐசிங்கால் முதல்ல கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய கேக்குனபடியாக இந்த சைடு முதல்ல கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த டாப் போர்ஷன் கவர் பண்ண போகிறேன். சின்ன கேக்காக இருந்தால் நீங்கள் ஒரே அடியாக கவர் பண்ணிடலாம். அது வந்து நான் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐசிங் கேக் எப்படி கவர் பண்ணுறதுன்றத தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். பட் இது வந்து நான் குவிக்காக ஒரு கேக் இப்போ ஆர்டருக்கு செய்துட்ருக்கிறபடியாக I'll just showing you the steps. பாருங்கள், இது கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த லெவல் பண்ணுற இந்த ஸ்மூதராலேயே நீங்கள் இதை 2 பக்கத்தையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நிறைய வேலை, நிறைய ஃப்ளவர்ஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சாந்தாஸ் கேக்ஸில் கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சாந்தாஸ் கேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.